சனமரமுக சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்க காவியாவுமே போஸை பார்த்து ரொம்பவே கோவமாகவும் போஸுக்கு எதனா ஒரு தண்டனை கொடுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால இங்க போஸையுமே கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க அழகையுமே கொத்து வைக்கிறாங்க. வேலை நாக்கில் சொருகிறத பார்த்த இங்க ஈஸ்வரி சித்ரான்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தமாகவும் சோகமாகவுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போஸ் பண்ண விஷயத்துக்கு இங்க காவியா இது மாதிரி பண்ணாதான் அவங்க அம்மாக்கும் சரி அவனுக்குமே சரி வலிக்கும். இதுக்கு மேல அவன் இது மாதிரி ஒரு விஷயத்தையே பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அங்க கோயிலுக்குமே கூட்டிட்டு போய் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த இங்க ஈஸ்வரி சித்ராவும் காவியாவை பார்த்து, இது காவியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவனுக்கு எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் இது மாதிரிலாம் பண்ணதே கிடையாது, நீ எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இங்க ஈஸ்வரியுமே. உடனே எங்க காவியாவும், அத்தை நீங்க எதுக்கு அத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் என்னோட புருஷன், அவனுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும், நீங்க எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு மாதிரியுமே இங்க காவியா சொல்லிடுறாங்க. காவியா சொன்னதை கேட்டு இங்க ஈஸ்வரி பயங்கர கோபமாகவும் நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ராவும், அம்மா என்னம்மா இது, இங்க காவிய பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே பயங்கர கோவமா இருக்குமா, அம்மா அண்ணன் பாவமா அப்படின்னு வரையுமே இங்க சித்ரா சொல்றாங்க. அதுக்கப்புறம் சித்ரா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க ஈஸ்வரியுமே அங்க காவியாவை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வேல் குத்துன இங்க போஸுமே அங்க நின்றுகிட்டு காவியாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காவியாவும், போஸ் இதுக்கு மேல நீ எந்த தப்புமே பண்ணக்கூடாதுடா அப்படின்ற மாதிரியுமே வார்னிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டு பூம் பூம் மாடு மாதிரி இங்க தலையை தான் ஆட்டிக்கிட்டு இருக்காரு இங்க போஸுமே. அதுக்கப்புறம் நீ இதுக்கு மேல நீ எதனா தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாவே உனக்கு யோசனையில இந்த ஒரு யோசனை தான் வரணும். ஏன்னா உன்னை திருத்தி என் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ கடைசி வரைக்குமே திருந்த போறதில்ல போல. ஆனா நீ கடைசி வரைக்கும் என் டார்ச்சரையும் நான் பண்ற கொடுமையில நீ ஏன் திருந்திடணும் அப்படின்ற மாதிரியுமே இங்க காவியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க சேதுவுமே தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால அந்த டிவோர்ஸ் விஷயத்துல அங்க ஒரு முடிவு எடுத்து அங்க வக்கீல்கிட்டையுமே போயிட்டு அங்கே டிவோர்ஸ் எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபார்மே கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த விஷயம் இங்கே வசந்திக்கும் செல்லப்பாண்டிக்குமே தெரிய வந்து செல்லப்பாண்டி வசந்தின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. வசந்தியுமே இங்க தமிழ்ச்செல்வி கால் பண்ணி தமிழ்ச்செல்வி கிட்ட, தமிழ் நீ இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுவேன், ஏன்னா நீ இந்த விஷயத்துல ஏனோ தானு முடிவெடுத்தனா உன்னோட வாழ்க்கையே நாசமா போயிடும், இந்த டிவோர்ஸ் விஷயத்துல நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு, ஏன்னா இங்க கோர்ட்ல இருந்து என் வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, அது என்ன கொரியர்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா அது எந்த ஒரு விஷயமான கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் நீ அது சேதுக்கு மட்டும் நீ டிவோர்ஸ் கொடுக்காத, ஏன்னா சேது ஏதோ கோவத்தில் அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாமல் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே சேது வக்கீல்கிட்ட போயிட்டு இந்த டிவோர்ஸ் விஷயத்தில் அவருக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியுமே ஃபைல் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு. அவரே மனசு மாறிட்டாரு. ஏன் தமிழ் நீ மனசு மாற மாட்டுற, அப்படியே அவரே கோவமாக இருந்தாலுமே அவரு தான் உன் மேலே கோவமாக இருக்கணும், நீ ஏன் அவர் மேலே கோவமாக இருக்க, ஏன்னா அவங்கள நம்ப வச்சு ஏமாத்திருக்கோம், அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, அவங்க மனசில் ஒரு கற்பனை கோட்டையே கட்டி விட்டுருக்கோம், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்ம சொன்ன பொய்யால், ஆனால் நம்ம செஞ்சதும் தப்பு தானே, அதே மாதிரி அவங்க செஞ்சது தப்பை அவங்க உணர்ந்துருக்காங்க, அதே மாதிரி நாம் செஞ்ச தப்பை உணர்ந்து நம்ம இந்த லைஃப்ல நம்ம சந்தோஷமா வாழணும்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும், விட்டு கொடுத்தவன் என்னைக்குமே கெட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. நீ அது மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த கோவத்தை அந்த ஒரு விஷயத்த மறந்து விட்டுட்டு சேது கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு தமிழ் அப்படின்ற மாதிரியுமே இங்க வசந்தி சொல்றாங்க. வசந்தி சொன்னதை கேட்ட தமிழ்ச்செல்வியுமே அம்மா நான் அப்புறம் பண்றோமா அப்படின்ற மாதிரியுமே கட் பண்ணிடுறாங்க. ஆனா அங்க வசந்தி சொன்னதை நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ்ச்செல்வியும். ஏன்னா தமிழ்ச்செல்வி மனசுல ரெண்டு யோசனை ஓடனாலுமே ஆனா அவங்க எந்த யோசனையை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரியுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சேது கூட சேர்ந்து வாழலாமா இல்ல நம்ம தனியாவே வாழலாமா அப்படின்ற முடிவு அவங்க இன்னை வரைக்குமே எடுக்கல. ஆனா அந்த ஒரு விஷயம் அவங்க மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. அந்த விஷயத்துல நம்ம என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, இங்க ராஜாங்கமே வெளியில போயிட்டு வந்து அங்க வீட்லயுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. எப்பவும் போல அங்க சாமியாடி அம்மா சொன்னதை நினைச்சு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. சாமியாடி அம்மா கிட்ட இங்க ஈஸ்வரி பேசுனது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க போஸையும் ஈஸ்வரி சித்ரான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையுமே கோயில்ல இருந்து கூட்டிட்டு காவியா வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அங்கே வாய் பேச முடியாமல் வந்துக்கிட்டு இருக்க போஸுமே ரொம்பவே அம்மா என்னால் முடியலம்மா அப்படின்ற மாதிரியுமே வாயிலே சொல்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரியுமே, போஸு இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்டா, அவள் செய்கிற சேட்டையெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சுக்கோ, ஆனால் அவள்
நம்ம கைக்கு வந்துட்டானா அவளோட சொத்து அவளோட பணம் எல்லாமே நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா நாம் சொல்கிறதாண்டா அவள் கேட்டாகணும் அப்படின்ற மாதிரியுமே அவங்க போஸுக்கிட்ட இப்போவும் அவ்வளோ கஷ்டத்துலையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஈஸ்வரியும். அதுக்கப்புறம் இங்கே காவியா இப்போ பெரிய முடிவே எடுத்திருக்காங்க. அங்கே நம்ம இந்த விஷயத்த ராஜாங்கம் மாமா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் ராஜாங்கம் மாமாவே இன்வால்வ் ஆகணும். போஸை பார்த்து ராஜாங்கம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்றதுனால தான் அந்த கோயிலே போயிட்டு அது மாதிரி ஒரு பரிகாரமே பண்ணிட்டு வந்தாங்க. உடனே வாய் வலிக்குது, வாய் பேச முடியாமல் அங்கே மூஞ்சி ஃபுல்லாக ரத்த கரையாக இருக்குது. இதை பார்த்து இங்கே ராஜாங்கமும் போஸு என்னடா ஆச்சு, ஏன் மூஞ்செல்லாம் ரத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே போஸுமே பேச முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் மாமா இது மாதிரி விஷயத்த பண்ணது காவியா தான் மாமா. கோயிலில் அவள் பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அழுகு குத்தி அவன் வாயை புண்ணுப்படுத்திட்டாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காயம் படுத்துனதும் இல்லாமல் அவள் நிறைய ரூல்ஸ் போடுறாமாம்மா. அவள் கூட சேர்ந்து வளரணும்னா அவள் சொல்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவள் லைஃப்லேயே அவளை இது போஸை ஏற்றுப்பாளாமாம்மா. நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரியுமே அவங்க ஈஸ்வரியுமே ராஜாங்கத்தை ஊசு பேத்துக்கிட்டு இருக்க. உடனே ராஜாங்கமும் ரொம்பவே கோபமாகவும் இங்கே காவியாவை பார்க்குறாங்க. காவியாவும் இங்கே ராஜாங்கத்தை பார்த்து மாமா நான் இந்த விஷயம் செய்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும். அதுக்கு காரணமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே எங்கள் அப்பா செங்கல் சுரையில் வேலைக்கு போனார். எங்கள் போஸுமே போன இடத்துல அங்கே இருக்கிற வேலையை செய்யாமல் அங்கே இருக்கிற பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணி அந்த பொண்ணு நம்பரை வாங்கி அந்த பொண்ணுக்கிட்ட மனசு மாறுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமாம்மா தோணும், என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட கூட பழகிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு மாமா. அவங்க இனிமேல் அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணமாம்மா. இது தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு என்ன தண்டனை குடிக்கலாம். அதே மாதிரி நான் போஸ் விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்கோம்மா. இதுக்கு மேலேயுமே என்னால் போஸ் கூட சேர்ந்து வாழ முடியாது. எனக்கும் போஸுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா போஸோட டார்ச்சரை நான் ரொம்பவே பார்த்துட்டேன். அவன் திருந்துவான்னு பார்த்தா அவன் எப்போவுமே திருந்த போகிறதுல போல அப்படின்ற மாதிரியுமே இங்கே காவியா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல ராஜாங்கம் இதை கேட்டுட்டு காவியா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டில் நீதம்மா பொறுப்பாக இருந்த, ஆனால் நீ பொறுப்பாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்பட்டம்மா. ஆனால் போஸ் இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கே கோபமாக தான் இருக்குது. ஆனால் போஸு கூடிய சீக்கிரம் உன்னால் தான் திருத்த முடியும். நீ இது மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது எனக்கு தப்பாக படுதுமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கமோ சொல்ல உடனே இதை கேட்ட காவியாவும் அதுக்கப்புறம் மாமா இது லாஸ்ட் வார்னிங்காக நான் கொடுக்குறேன். ஆனால் நான் சொல்கிறத அவங்க செய்யாமல் அவங்க பாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் மறுபடியும் போஸு கூட சேர்ந்து வாழவே மாட்டேன். இதுக்கு மேலேயுமே அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது மாமா. அவங்கள நான் எவ்வளவோ மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனால் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவனை நான் கல்யாணம் பண்ணேன்னா அவனை மாற்றி நான் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் அவன் கூடி சீக்கிரம் மாறுதலை போல். ஆனால் நான் சொல்கிறத அவன் கொஞ்சம் கூட கேட்குறத கூட இல்லைம்மாம்மா. அதுவும் இல்லாமல் அங்கே ஈஸ்வரியாத்தையுமே அங்கே போஸுக்கு சும்மா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கரெக்டாக பேசினா தானே அங்கே போஸு சரியாக இருப்பாங்க. அவங்க அம்மாவே ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அதுவும் அங்கே போஸு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கூட போஸு இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு சேது போஸோட மனசை இங்கே ஈஸ்வரி அத்தை தான் கிளச்சி விட்டுட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சுடுங்க, இங்கே இது போஸோட வாழ்க்கையை நாசம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டால் ராஜாங்கமும் ஈஸ்வரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா, அங்கே ரொம்பவே தப்பு பண்ணியிருக்கான் போஸு. அந்த தப்பை தெரிஞ்சுமே காவியா நல்ல மனசுக்கு அங்கே போஸை கல்யாணம் பண்ணியிருக்கா. போஸை திருத்தி போஸ் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இப்படிப்பட்ட மருமக எந்த இடத்துல கிடைப்பா, யாருக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜாங்கம் கத்துறாங்க. ராஜாங்கம் பேசுகிறத பார்த்த இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்பவே பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. மாமா மறுபடியும் இது மாதிரி ஒரு தப்பை இங்கே போஸ் பண்ண மாட்டான் மாமா. அவன் பண்ணாலையுமே அவனை இந்த வீட்டிலே நீங்கள் இருக்க விடாதீங்க. இதுக்கு மேலே அவங்ககிட்ட நான் சொல்லி அவனை திருந்த சொல்லிடுறேன் மாமா, என்னை மன்னிச்சிக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரமே கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே போஸுக்கு பயங்கர கோபமாக இருக்குது. ஆனால் போஸால் பேச முடியல, சிரிக்க முடியல, அழுக கூட முடியலை. ஏன்னா அது மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க இங்கே காவியாவும். ஏன்னா காவியா வந்து போஸை திருத்தி
அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அது நல்ல விஷயம். இந்த விஷயத்த ஆனால் கேள்விப்பட்ட அங்கே போஸுமே இங்கே காவியா சொல்கிறதா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னைக்கு வரைக்குமே அவருக்குள்ள ஒரு மனசில் ஒரு இது ஒரு விஷயம் கூட அவருக்கு தோணலைன்னே சொல்லலாம். ஏன்னா காவியா அவ்வளோ நல்ல மனசு. அந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு காவியா கூட சேர்ந்து வாழணுடானா அங்கே செங்கல் சூளையில் போயிட்டு இன்னொரு பொண்ணு கூட மயில்கிட்ட பேசிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு அது மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே போஸுக்கு ரொம்பவே டைம் இருக்குது. ஆனால் இங்கே காவியாவோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு நிமிஷம் கூட டைமே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணமே அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் மட்டும்தான். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு மாமா இதுக்கு மேலேயுமே நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன். இதை விட அவங்களுக்கு இதை விட லாஸ்ட் வார்னிங் அவங்களுக்கு ஒரே வார்னிங்காக அவங்க கொடுப்பேன். ஆனால் அவன் போஸை திருந்தி வந்துட்டானா நான் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழுவோம்மா. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆட்களுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் போஸையும் அவங்க அம்மா பார்த்தாவே எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாகுது மாமா. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பேசும்போது போஸ் அவங்க அம்மா ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் போஸை கெடுத்து வச்சுக்கிட்டதே அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குமாம்மா அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் நின்றுக்கிட்டு ஈஸ்வரி இது காவியா சொன்னதை கேட்டியா? இப்போ எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? உன்னை இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் அசிங்கப்படுறேன். நீ இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எங்கள் கூட இருந்துக்கிட்டு ஒரு நல்லது செய்யலைனா கூட பரவாயில்ல, நீ எந்த ஒரு கெடுதலுமே செய்யாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் சொல்கிறாரு. இதை கேட்ட அப்பத்தாவுமே ஈஸ்வரி இதுக்கு மேலே நீங்கள் எதனா ஒரு திருட்டுத்தனத்தை இல்லை யாருக்குன்னா கெடுதல் பண்ணலாம் இல்லை யாரை என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனையை நீங்கள் தூக்கி போடணும். இதுக்கு மேலேயுமே உங்களெல்லாம் மன்னிச்சுக்கிட்டு விடமாட்டோம். இங்கே காவியா சொன்ன மாதிரி தான் நீங்கள் இதுக்கு மேலே எந்த தப்பு பண்ணாலையுமே இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே அங்கே அப்பத்தாவுமே சொல்ல உடனே இங்கே சாபோத்திரியும் தாமரையும் சந்தோஷத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சாபோத்திரியும் அத்தாச்சி இன்னும் அத்தாச்சி இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போஸோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் அங்கே காவியாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அந்த கல்யாணம் எவ்வளோ நல்லா நடந்துச்சின்னு பார்த்தீங்களா? அங்கே போஸ் பண்ண விஷயம் எல்லாமே வெளிவந்துச்சு. ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமும் நினைக்காம காவியா மனசு மாறி போஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் போஸை திருந்த விடுங்கன்னா அவனை திருந்த விடாமல் மறுபடியும் இதே மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா? காவியா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பார்க்கலையா? நீங்களும் பொண்ணு தானே அப்படின்ற மாதிரியுமே இங்கே ரொம்பவே நல்லவங்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க சாபத்திரியும். இதை கேட்ட அங்கே ஈஸ்வரியும் மதனி நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, ஏன்னா நாங்கள் செஞ்சதை விட நீங்கள் நிறையவே செஞ்சுருக்கீங்க. அதுக்கெல்லாம் உங்களை இந்த வீட்டிலே விட்டுருக்கக்கூடாது. உங்களவே இந்த வீட்டில் விடுற போது எங்களை இந்த வீட்டில் விட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியுமே அங்கே ரொம்ப திமுறாவும் இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஈஸ்வரி சொன்னதை கேட்ட ராஜாங்கம் ஈஸ்வரி நான் உன்னை திருந்தி வாழ தான் சொன்னேன், அதுவும் இல்லாமல் உன் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் சொன்னேன். ஏற்கனவே அங்கே மலரோட வாழ்க்கையை நாசம் பண்ணதும் இல்லாமல் இந்த பொண்ணோட வாழ்க்கையுமே நாசம் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கானா, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். இதுக்கு மேலேயுமே அவன் அதே மாதிரி ஒரு தப்பை பண்ணிக்கிட்டு இருந்தானா இந்த வீட்டுக்குள்ளே அவனுக்கு இடமே கிடையாது அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்லிட்டுறாரு. இங்கே தமிழ்ச்செல்வியை பார்த்து சேதுவுமே அங்கே ரொம்பவே பாசமாகவும் இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு. தமிழ் இக்கக்க உன்னோட வயிறு வந்து பெருசாகிக்கிட்டே இருக்குது, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் என்னோட அது குழந்த என்னோட கையில் இருக்கும், அதை பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். இந்த உலகத்தில் நம்ம 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும். ஆனால் நீ தான் என் மேலே பயங்கர கோபமாக இருக்க. ஏதோ நான் தெரியாமல் போதையில் அது மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டேன், அது மன்னிக்கக்கூடாதா? அது மன்னிக்கக்கூடிய விஷயம் தானே, என்னை மன்னிச்சு நீ ஏற்றுக்கோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே தமிழ்ச்செல்வி கிட்ட கெஞ்ச தமிழ்ச்செல்வி இதெல்லாம் ஒரு விஷயமும் யோசிக்காமல் அந்த விஷயத்த கேட்காம நீங்கள் எங்கிட்ட இவ்வளோ பேசினாலுமே அது எந்த யூஸ்மே கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை பேசாததுக்கு முன்னே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது அப்போவே நல்லா இருந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வெளிவிட்டுட்டீங்க. அந்த வார்த்தைக்காக நான்
எத்தனை நாளாக கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா, நீங்க அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்றதுனால தான் அந்த வீட்ல கூட அந்த ஒரு வார்த்தைய வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா, அப்போ கூட உங்கள நான் எதுவுமே சொல்லல. ஆனா, நீங்க என்ன பார்த்து சந்தேகப்பட்டு, அது மாரி ஒரு விஷயத்த நீங்க கேட்டுருக்க கூடாது அப்படின்ற மாரியுமே சொல்லிட்டு வெளியவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.